வணக்கம்ங்க. நான் பிரியா. மேக்ரமி கீ ஹோல்டரையே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட கண்டினியூ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபஸ்ட்டு லைன் போடுற வரைக்கும் என்னோடய பார்ட் 1 வீடியோவில் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிக்கிறதுக்கே அந்த உட்டன் மணி இருக்கு இல்லைங்க, அதுக்கு கீழே தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டிருப்போம். இப்போ அதே மாதிரி ரெண்டாவது லைனுக்கும் அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரைட் சைடில் 2 நூல், லெஃப்ட் சைடில் 2 நூல் எடுத்து இந்த ஸ்டீல் ஹூக்கு இந்த கொக்கியை வச்சே நம்ம நூலை விட்டு அப்படியே முடிச்சு போடணுங்க. இது நம்ம தனியாக ஜாயின் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிங்க் கலர் கீ ஹோல்டர் போட்டிருப்பேன் வீடியோ. அது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கொக்கி மட்டும் அதில் நம்ம அட்டாச் பண்ணுவோம். இது நம்ம இதோடவே சேர்த்து தான் நம்ம இந்த கொக்கியை ஜாயின் பண்ணி போடணும். இது சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் கூட பண்ணலாம். எனக்கு இது பழகிடுச்சு, அதனால் நான் புதுசாக போடும்போது இப்படி தாங்க போடுவேன். இந்த மாதிரி கொக்கி பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குங்க. ஆனால் பிளாஸ்டிக்கில் எந்த அளவுக்கு லைஃப் வரும்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம சாவி மாட்டுறது சாவி வெயிட்டாக இருக்கும். அது அந்த பிளாஸ்டிக் கொக்கி வெயிட்டு தாங்குமா என்னன்னு தெரியலை. அதனால் இதுனா நல்லா வெயிட்டு தாங்குங்க. ஏன்னா இது கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த சில்வர் கலர் கோட்டிங் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு போட்டுக்கலாம். அதனால் பிளாஸ்டிக்கை விட இந்த மாதிரி ஸ்டீல் இது தாங்க பரவாயில்ல. இந்த கீ ஹோல்டருக்கு கொக்கி 6 தேவைப்படுங்க. நமக்கு இது வெளியில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் கடைகளில் கூட கிடைக்குங்க. ஆனால் இது நீங்கள் சாம்பிள் பீஸ் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி கிடைக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் வாங்குறது அப்படியே ஒரு பாக்ஸாக இருக்கும். 12 டசன் இருக்கும் அதில். அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இது வரைக்குமே. இது நம்ம பின்னுறது டைமண்ட் ஷேப்பில் வருங்க. ஃபஸ்ட்டு லைன் சென்டரில் ஒரு முடிச்சு, லெஃப்டில் 3, ரைட்டில் 3 வரும். திரும்ப ரெண்டாவது லைன் சென்டரில் 1, லெஃப்டில் 2 முடிச்சு, ரைட்டில் 2 முடிச்சுன்னு 5 வரும். அடுத்து மூணாவது லைனில் சென்டரில் 1, லெஃப்டில் ஒரு முடிச்சு, ரைட்டில் ஒரு முடிச்சு தான் வரும். நாலாவது லைன் ஒரே ஒரு முடிச்சு மட்டும்தான் வரும் சென்டராக. இப்போ இந்த மூணாவது லைன்லையும் பாருங்கள், திரும்ப அந்த ஹூக்குக்குள்ளே விட்டு நம்ம நூலை விட்டு எடுத்து அப்படி தான் இந்த முடிச்சு போடணும். இந்த கொக்கி ரெண்டாவது லைன்லேயே ஒரு முடிச்சுக்குள்ளே விட்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்க, அப்படி கூட விடலாம். ஆனால் அது கொஞ்சம் அப்படியே ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப அடுத்து மூணாவது லைன்லேயும் ஒரு முடிச்சு இந்த ஹூக்கில் வச்சு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஒரே பொசிஷனில் அது நிற்குங்க. டைமண்ட் ஷேப்பில் முடிச்சு எல்லாமே போட்டுவிட்டோங்க.
அடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்க நூலெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து நம்ம ரெண்டாவதாக பைப்பிங் கொடுத்துருந்தோம் இல்லைங்க, அந்த நூலை வந்து நம்மளோட ரைட் சைடில் வச்சுட்டு இப்போ மீதி இங்கேயும் வந்து அந்த 8 நூல் வரும். நமக்கு மேலே போடும்போது சொன்னோம் இல்லைங்க 8 நூல் இருக்கும் அப்படின்னு, அதே 8 தான் இப்போ இங்கேயும் இருக்கும். அந்த 8 நூலையும் திரும்பவும் அதே மாதிரியே அந்த டைமண்ட் ஷேப்புக்கே அவுட்லைன் மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு வரணுங்க. இந்த மேக்ரமி த்ரெட்டில் போடுறது எல்லாமே நல்ல லைஃப் வருங்க. காட்டன் த்ரெட்டு வந்து எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் செட் ஆகலை. அது ஒரு மாதிரி நூல் மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப வருஷமாக இந்த நைலான் நூல் மாதிரி இதில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்ல லைஃப் வருதுங்க. அந்த மேலே உடன் கட்டை இருக்குது பாருங்கள், அது கூட ஒரு சிலது வந்து உளுத்து போகிற மாதிரி ஆகிடும். ரொம்ப நாள் ஸ்டாக் மாதிரி கடையில் வச்சுருந்து அதை நம்மக்கிட்ட அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி உளுத்து போகிற மாதிரி ஆகிடும். மீதி மற்றபடி அதுவுமே நல்ல லைஃப் வருங்க. அதனால் இந்த ப்ராடக்டில் போடுறது எல்லாமே உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். நீங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப இது போடணும், திரும்ப திரும்ப மாற்றணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நான் இது ஃபஸ்ட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் போட்டதே ஒரு மஞ்சள் கலரில் போட்டிருந்தேங்க. அது எங்கள் அம்மா வீட்டில் இன்னமும் அது நல்லாவே இருக்குது. திரும்ப நாங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டது தான் அந்த பிங்க் கலரு. லாஸ்ட்டாக நான் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்க, அதுவும் போட்டு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த பைப்பிங் கொடுத்துட்டோம் இல்லைங்க, அதை திரும்ப அப்படியே அந்த 2 லைனுமே ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே பைப்பிங் கொடுத்துடணுங்க. அந்த 8 நூலை வச்சு திரும்ப கீழே அந்த 4 நூல் இருக்கிறத வந்து அந்த ஒரே ஒரு ஸ்கொயர் நாட் மட்டும் போடணும். ஸ்கொயர் நாட் போட்டுட்டு சென்டரில் இருக்க 2 நூல் எடுத்து உட்டன் பீட்ஸ் ஒன்று கொடுத்து திரும்பவும் ஒரே ஒரு ஸ்கொயர் நாட் வருங்க. இது வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வெவ்வேறு சைஸில் 5 நூல் வச்சோம் இல்லைங்களா, அந்த வெவ்வேறு சைஸ் இது வந்து இங்கே வந்து தான் ஜாயிண்ட் ஆகும். எங்களுது அந்த பிங்க் கலர் கீ ஹோல்டர் சொன்னேன் இல்லைங்க, அது வந்து நான் இது வரைக்கும் ஒரு 2 தடவை இல்லைன்னா மேக்ஸிமம் 3 தடவை தான் நான் அதில் அந்த கொக்கிலாம் மாற்றிருப்பேங்க. அது இப்போ லாஸ்ட்டாக நான் மாற்றினப்போ தான் அதில் கீழே இருந்த இந்த மணி எல்லாமே மாற்றிருந்தேன். இது வரைக்கும் நான் மணி மாற்றினதே இல்லை. கொக்கி மாற்றிருக்கேன், சலங்கை மட்டும் மாற்றிருக்கேன். கீழே இருந்த அந்த மணிலாம் நான் மாற்றினதில்லை. அது லாஸ்ட்டாக அந்த பிங்க் கலர் கீ ஹோல்டருக்கு தாங்க மாற்றிருந்தேன். இப்போ பாருங்கள், அந்த உட்டன் பீட்ஸை வச்சு நம்ம அந்த ஒரு ஸ்கொயர் இதுக்கு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இப்போ நான் 2 கையிலையும் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த நூலெல்லாம் வச்சு இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு கொக்கி வச்சு அந்த ஒரு டைமண்ட் ஷேப்பு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம் இல்லைங்க, அதே மாதிரி இன்னும் மீதி இது 2 போடணுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் இது பாருங்கள், மேலே ஃபஸ்ட் லைனில் இப்போ அந்த 3 கொக்கி வச்சு நம்ம அந்த டைமண்ட் ஷேப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இதை நம்ம தனித்தனியாக இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல 2 நூல், ரைட் சைடில் இருக்கிறது 2 நூல் எடுத்து திரும்பவும் ஒரு ஸ்கொயர் நாட் போடணுங்க. போட்டு திரும்ப அந்த சென்டரில் இருக்க 2 நூலில் ஒரு உட்டன் பீட்ஸ் வச்சு திரும்பவும் ஒரு ஸ்கொயர் நாட்டுங்க. இப்படி போடுறதில் அந்த 2 கொக்கி வச்ச அந்த ஷேப் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இதில் அந்த டைமண்ட் ஷேப்பில் பின்னுறது உங்களுக்கு இதில் கொஞ்சம் சரியாக தெரியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே என் சேனலில் ஒரு பச்சை கலர் நூலும் மஞ்சளும் கலந்து போட்டிருப்பேங்க. அதில் வந்து இன்னும் நல்லா க்ளோஸ்அப்பில் தெரியும். நீங்கள் அதில் கூட பார்க்கலாங்க. அதோட லிங்க்கும் வேணும்னா நான் இதுலேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. இந்த கீ ஹோல்டர் போடுறதுங்க நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும் இல்லாமல்
நீங்கள் இப்போ ஏதாவது கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி கூட இது நீங்கள் போட்டு கிஃப்டாக கொடுக்கலாங்க. இப்போ நம்ம மொய் தானே வைப்போம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு அதை கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சாவியெல்லாம் அங்கங்கே வச்சுட்டு அதை ஒவ்வொரு டைமில் நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த சாவி மாட்டுற மாதிரி எல்லாம் நிறைய என்னென்னவோ டிசைனில் விற்கிறாங்க. ஆனால் இது நம்மளாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு ஏதாவது ஃபோட்டோ வாங்கணும், வேறு என்ன கிஃப்ட்டு வாங்குறது என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா இதையும் கிஃப்டாக கொடுக்கலாங்க. நாங்கள் மோஸ்ட்லி அந்த மாதிரி கிஃப்டாக இப்படி கொடுப்போம். கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுப்போம் புதுசாக. இல்லைன்னா போட்டு வச்சுருந்து ஏதாவது கிரகப்பிரவேசத்துக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணிவிடுவோங்க. கல்யாணத்துக்கெலாம் சொன்னாங்கன்னா அதுக்கு மிரர் டிசைன் தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இது இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி டிசைன் தாங்க நாங்கள் கிஃப்ட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் அந்த 2 டைமண்ட் ஷேப்பையும் ஜாயின் பண்ணியாச்சுங்க ஒரு உட்டன் பீட்ஸ் வச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ரைட் சைட்லேயும் சென்டரில் ஒரு உட்டன் பீட்ஸ் வச்சு நம்ம இதையும் ஜாயின் பண்ணிட்டோங்க. இப்போ திரும்பவும் நம்ம மேலே போட்டோம் இல்லைங்க, அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பு திரும்பவும் இப்போ இந்த செகண்ட் லைனில் 2 வருங்க. மேலே 3 வந்திருந்தது, அதே மாதிரி இப்போ கீழே 2 வரும். இந்த 4 நூலில் நம்ம லெஃப்ட் சைடில் ஒன்று எடுத்துகிட்டு அந்த டைமண்ட் ஷேப்லேருந்து வெளியில் இருக்கிறது அந்த நூல் 6 நூல் இருக்கும். அதோட எண்டில் கீழே 2 நூல் வரும் அந்த உட்டன் பீட்ஸில் வர்றது. மொத்தமாக இங்கேயும் அதே மாதிரி 8 நூலுங்க. 8 நூலும் நம்ம 2 லைனாக பைப்பிங் கொடுக்கணுங்க. ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துட்டோங்க. திரும்ப இப்போ 2வது லைன் பைப்பிங் கொடுக்கணுங்க. ரெண்டு லைன் பைப்பிங் கொடுத்துட்டோங்க லெஃப்ட் சைடில். இப்போ ரைட் சைட்லேயும் அதே மாதிரி பைப்பிங் கொடுக்கணுங்க. இதில் பாருங்கள் அந்த 6 நூல், அது இல்லாமல் ப்ளஸ் 2 நூல் இதில் தனித்தனியாக நான் பிரித்து காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வச்சு திரும்பவும் இந்த சைடும் பைப்பிங் போடணுங்க. திரும்பவும் நம்ம மேலே போட்ட மாதிரியே அதே மாதிரி அந்த கொக்கி வச்சு அந்த டைமண்ட் ஷேப்பு போட்டு முடிக்கணுங்க. ரைட் சைடில் ஒன்று போட்ட மாதிரி இப்போ லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று வருங்க. இது மேலே ஃபஸ்ட் லைனில் 3 கொக்கி, 2வது லைனில் 2, 3வது லைனில் 1 வருங்க. இப்போ இந்த 2ஐயும் சென்டரில் ஒரு உட்டன் மணி கொடுத்து திரும்பவும் ஜாயின் பண்ணணுங்க. இப்போ நம்ம எடுக்கிற இந்த 2 நூலுமே ஈக்குவல் அளவில் இருக்குங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணோம் இல்லைங்க, 10 நூல் அந்த 260 சென்டிமீட்டர் இது, அந்த நூல் இங்கே வரும். அதனால் இது 2மே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும்.
இங்கேயும் அதே மாதிரி ஒரே ஒரு கொக்கி வச்சு அந்த டைமண்ட் ஷேப்புங்க. இது வரைக்கும் இந்த உட்டன் பீட் வச்சு நம்ம கீழே வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் நாட் மட்டும் போட்டிருப்போங்க. இது இப்போ லாஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். அதனால் இங்கே கீழே வந்து நமக்கு ரைட் சைடில் 3 பின்னல், லெஃப்ட் சைடில் 3 பின்னல் இருக்கிற மாதிரி இந்த முடிச்சு போடணுங்க. இந்த 3 முடிச்சு போட்டுட்டு நம்ம இப்போ வந்து நூல் வந்து கட் பண்ண போகிறோங்க. கட் பண்ணிவிட்டு மணி வச்சு அந்த ஒரு சலங்கை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால் இது வந்து இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜுங்க. இந்த பின்னல்லேருந்து கொண்டு வந்துள்ளீங்க அந்த 4 நூல், அதை வந்து 4மே நமக்கு வேணுன்ற அளவில் ஈக்குவலாக கட் பண்ணிக்கணுங்க. இப்போ அடுத்து வந்து நான் என்னோடய ரைட் சைட்லேருந்து எடுத்திருக்கேன். 2 நூல் எடுக்கணும். 2 நூல் எடுத்துட்டு நம்மளோட ஒரு விரல் அளவுக்கு, கட்டை விரல் அளவுக்கு வச்சு அதுக்கு மேலே கட் பண்ணணுங்க. அதான் ஹைட்டு குறைக்கணும். இப்போ நம்ம 4மே ஈக்குவலாக கட் பண்ணோம் இல்லைங்க, அதுதான் கீழே இருக்கிற பெரிய அளவு. அதுதான் இப்போ நம்ம திரும்ப இப்போ கட் பண்ண போகிறது எல்லாமே கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கணும் அந்த நூல் எல்லாமே. ஆனால் நம்ம இது கட் பண்ணுறது 2 நூலும் சேர்ந்து தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அந்த 2 நூலுக்குள்ளே தான் நம்ம மணியை விட்டு ஒரு நூலுக்குள்ளே சலங்கை விட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால் 2 நூலாக சேர்த்து நம்ம அந்த அளவு வச்சு கட் பண்ணணுங்க. நம்மளோட அந்த ஒரு விரல் சைஸ்னால் நகத்தோட சைஸ் சொல்கிறேன், நகத்தோட அளவு வரைக்கும் இருந்ததுன்னா போதும். அந்த அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். இல்லையா ஒரு அரை இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் குறைச்சிக்கலாம். 1 இன்ச்சு குறைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே 1 இன்ச்சு வரைக்கும் மேலே வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி குறைச்சிக்கிட்டே போடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நூல் மட்டும் வச்சு அந்த லென்த்து ஒரே அளவாக வச்சு கட் பண்ணுறதுலாம் செட் ஆகாதுங்க. இது ஏன்னா மேலே போக போக உங்களுக்கு சைஸ் மாறும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு நூலை வச்சுட்டு அந்த 5 சென்டிமீட்டரையே அளந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த டைமண்ட் இல்லைங்க, ஹார்ட் ஷேப்பில் வரும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணுறப்ப. அந்த ஹார்ட் ஷேப்பில் அது வராது. அதனால் நீங்கள் இப்படி ஒரு 1 இன்ச்சுக்கு குறைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சுக்கே லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு போய் கட் பண்ணணுங்க. ரைட் சைடில் 2 நூலாக நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோங்க. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் இப்போ அந்த ஒரு இன்ச் அப்படின்னா அந்த 1 இன்ச் அளவுக்கே குறைச்சி கட் பண்ணிட்டு வரணுங்க. ரைட்டில் காமிச்ச மாதிரியே தான் இப்போ லெஃப்டில் கட் பண்ணணுங்க. லெஃப்ட்லேயும் எல்லா நூலும் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜுங்க, நம்ம இது மேலே வந்து 3 லைனில் கைப்பிடி மாதிரி வருங்க, வளையம் வச்சு போடுவோம். அதை பார்க்கலாங்க. 150 சென்டிமீட்டரில் 6 நூல் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த 6 நூலுமே 2 நம்ம வச்சு பின்னுவோம்.
இந்த ரிங் சைஸ் வந்து 3 இன்ச்சுங்க. இந்த ரிங் சைஸ் இப்படி ரிங் எதுவும் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பழைய மெட்டல் வளையல் இல்லைன்னா ஏதாவது கவரிங் வளையல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கூட அதை யூஸ் பண்ணலாங்க. 150 சென்டிமீட்டர் நூலைங்க 3ஆக மடக்கி 1 மடங்கு வந்து ஒரு சைடும் 2 மடங்கு இருக்கிறது வந்து இன்னொரு சைடும் வைக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. இல்லையா, இது 150 சென்டிமீட்டர் அப்படின்றதுனால ஒரு பக்கம் வந்து 50 சென்டிமீட்டரும் இன்னொரு பக்கம் 100 சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க நூலை. அந்த மாதிரி வச்சு இதை மடக்கி தான் நம்ம இப்போ அந்த வளையத்தில் இதை ஜாயின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது ஒரு சைடு அந்த சின்னதாக இருக்கிறது வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும், நீளமாக இருக்கிறது வந்து 100 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ இதை அந்த வளையத்தில் வச்சு ஜாயின் பண்ணுறோங்க. நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணும்போது இப்போ இதில் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கிறது வந்து என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்து இப்போ இதை ஜாயின் பண்ணுறப்ப அந்த 50 சென்டிமீட்டர் வந்து ரைட்டில் வரணுங்க. ஏன்னா இந்த சின்ன அளவாக இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வர நூலுங்க. உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அந்த நூலை வச்சு எதுவும் பின்ன போகிறதில்ல, அது அப்படியே உள்ள சுத்து நூல் மாதிரி அப்படியே தான் இருக்கும். மீதி 2 சைடில் இருக்கிற நூல் மட்டும்தான் நம்ம பின்னிகிட்டே வருவோம். பின்ன அது அளவு குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் 100 சென்டிமீட்டர் ஒன்றும் 50 சென்டிமீட்டர் ஒரு பக்கமும் அப்படி வச்சு இதில் ஜாயின் பண்ணணுங்க. ஜாயின் பண்ணி டைட் பண்ணிவிட்டு அந்த 50 சென்டிமீட்டர் இருக்கிறத வந்து சென்டரில் இருக்கா அப்படின்னு அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4 நூலில் வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்கொயர் நாட் லைனாக பின்னிகிட்டே வரணுங்க. ஸ்கொயர் நாட் போட்டுட்டுங்க ரைட் சைடில் வந்து 7 பின்னல் இருக்கிற மாதிரி நான் 7 பின்னல் வரைக்கும் வச்சுருக்கேங்க. அடுத்து சென்டரில் இருக்க அந்த 2 நூல் எடுத்து இதில் வந்து அந்த ஒரு உட்டன் பீட்ஸ் போட்டுக்கிறோம். உட்டன் பீட்ஸ் போட்டுட்டு இதுக்கு அடுத்து வர்றது வந்து மேக்ரமிலே ஸ்பைரல் நாட்னு இருக்குங்க, அந்த நாட் போடணுங்க. நம்ம ஏற்கனவே போடுறது ஆப்போசிட்டில் போடுவோம் ஸ்கொயர் நாட்டு. இது வந்து ஒரே சைடாக போடணும். ஒரே சைடாக நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா இது அப்படியே முறுக்கிட்டு அந்த ஸ்பைரல் மாதிரி வந்துடும். இது டவுட் இருந்ததுன்னா என்னோடய பேசிக் நாட்டு லிங்க் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் கூட செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைரல் நாட்டு எப்படி போடுறது அப்படின்றது இருக்கும். இது நம்ம இந்த முடிச்சு போட போட அப்படியே முறுக்கிட்டு வருங்க. நான் மேலே ஸ்கொயர் நாட் வந்து 7 போட்டிருக்கேன் இல்லைங்க, இது வந்து 15 போடணுங்க. ஏன்னா அது ஒரே ஸ்கொயர் நாட்டுன்றதுனால பெருசாக இருக்கும், இது வந்து சின்னதாக வரும். அதனால் அதை விட இது வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கணும் இந்த முடிச்சு. நீங்கள் அது மேலே வந்து 10 முடிச்சு போடுறீங்க அப்படின்னா இது இப்போ நடுவில் போடுறது வந்து நடுவில்னா இதுக்கு கீழே ஒரு உட்டன் பீட் வரும், அதனால் நான் இதை நடுவில் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மேலே 10 போட்டிங்கன்னா இங்கே இது வந்து 20 போட்டுக்கணும். நான் மேலே 7 போட்டதுனால இது வந்து நான் 15 மட்டும்தான் நான் போடுறேன்.
கவுண்ட் பண்ணுறது எப்பயுமே ஒரே சைடாக கவுண்ட் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் ரைட் சைடு மட்டும்தான் கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரைட் சைடில் மட்டுமே எண்ணிகிட்டே வரணும். லெஃப்டில் எண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்டில் மட்டும்தான் எண்ணணும். ரைட்டு லெஃப்ட்டுன்னு நீங்கள் எண்ணினீங்க அப்படின்னா இப்போ மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 15 பக்கமாக வந்துடும். நான் வந்து ஒரே சைடாக தான் இது எண்ணுவேங்க. இப்போ இது 15 போட்டாச்சு. 15 போட்டுட்டு திரும்பவும் அந்த சென்டரில் இருக்கிற 2 நூல் எடுத்து இந்த மணியை ஜாயின் பண்ணுறோங்க. மணி ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் நாட்டு தாங்க. திரும்பவும் லைனாக 7 ஸ்கொயர் நாட் இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இதே மாதிரி மீதி 2 லைனுமே நம்ம ஜாயின் பண்ணி போட்டுடுறோங்க. மொத்தம் 6 நூல் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, 2 நூலாக இந்த மாதிரி 3 செட்டு வரும். இதை போட்டு முடிச்சிட்டோங்க. அடுத்து இப்போ இந்த ரிங்குலையும் வந்து நம்ம நூல் வந்து சுற்றி முடிச்சு போடணுங்க. இந்த நூலோட அளவு 150 சென்டிமீட்டருங்க. 150 சென்டிமீட்டரில் ஒரு நூல் போதும். ஒரு நூல் எடுத்து பேசிக்காக முடிச்சு போடுவோம் இல்லைங்க, அதே மாதிரி ஒரு சிங்கிள் நாட் போட்டுக்கணும். சிங்கிள் நாட் போட்டுட்டு நான் இந்த நூலோட ஒரு கார்னர் இருக்கு இல்லைங்க, அதோட அந்த முனை வந்து வளையம் சைடு இருக்கிற மாதிரி வச்சு அந்த வளையமும் நூலும் சேர்த்தே நான் வச்சு பின்னிட்டு வந்துடுவேன். ஏன்னா இது நம்ம ஃபினிஷிங் பண்ணுறப்ப இந்த நூல் இது வந்து ரெண்டு இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி இது உள்ளுக்குள்ளேயே இதை வச்சு நம்ம பின்னிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணால் போதும், இது உள்ளுக்குள்ளேயே போயிடும். இதே மாதிரி அந்த வளையம் ஃபுல்லாக இந்த முடிச்சு போட்டுட்டு வரோங்க. இந்த நூல் வந்து அடியிலேருந்து ஒரு சுத்தம் மேலேருந்து ஒரு சுத்தம் போட்டு எடுக்கணும். இல்லை நீங்கள் ஒரே பக்கமாக போட்டாலும் அது வந்து கொஞ்சம் அந்த ஸ்பைரல் மாடலில் வரும். ஃபுல்லாகவே மேலேருந்து மட்டுமே போட்டுட்டு போனாலும் ஒரு டிசைன் இருக்கும், ஃபுல்லாகவே அடியிலேருந்து மட்டும் போட்டால் ஒரு டிசைன் இருக்கும். இது வந்து நம்ம மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு மாற்றி மாற்றி போடுறதுனால இந்த முடிச்சு இந்த மாதிரி வருங்க. இது இந்த வளையம் ஃபுல்லாக இதே மாதிரி பின்னிட்டே வரணுங்க. இந்த உள்ளுக்குள்ளே நூல் வச்சு நம்ம போட்ட இடம் மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம வெறும் இந்த வளையத்துக்குள்ளே போடும்போது இந்த முடிச்சு வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்கும். இது வரைக்கும் நான் இந்த கீ ஹோல்டர் போடுறதுக்கான நூல் அளவு மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு கீ ஹோல்டர் போடுறதுக்கு வந்து நூலோட அளவு ஒரு பண்டலே தேவைப்படுங்க. ஒரு பண்டல்ன்றது 400லேருந்து 450 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும். 200 கிராம்லேயும் கிடைக்குங்க. 200 கிராம் நூல் வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்கும். சன்னமாக இருக்கிறது 200 கிராமே போதும். ஆனால் நூல் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து 300 கிராமுக்கு மேலேயே தேவைப்படுங்க. வெயிட்டை பொறுத்து நூலோட எடை அளவு மாறுங்க. இந்த வளையத்தோட சென்டருக்கு வந்துட்டோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் மீதி பாதி வந்து இந்த முடிச்சு போடுறேன். ஏன்னா இந்த கேப் இருந்ததுன்னா நமக்கு ஆணியில் இல்லைன்னா ஸ்க்ரூவில் வந்து மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்லலாம் இந்த மாதிரி இந்த கேப்பு விடாமல் நாங்கள் அப்படியே ஃபுல்லாகவே இந்த முடிச்சு போடுவோம். அப்படி போடும்போது ஃபுல்லாக இந்த வளையத்துலேயே நம்ம ஆணியில் மாட்டினோம் அப்படின்னா அது ஒவ்வொரு தடவை கழண்டு வந்துடுது. அதனால் நம்ம இப்படி ஒரு சின்னதாக ஒரு கேப்பு கொடுத்து இப்போ அந்த கேப்புக்குள்ளே மட்டும் நம்ம ஆணியில் மாட்டிட்டோம் அப்படின்னா அது அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல நின்றுக்குது. அதுக்காக நான் மேலே வந்து நான் கொஞ்சம் அப்படி விட்டுருக்கேன்.
உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒரே மாதிரியே ஃபுல்லாக முடிச்சு போட்டுகிட்டே வந்துடலாங்க. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு பின்னி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த உட்டன் கட்டையில், அதில் இந்த ஹேண்டிலுக்கு இப்போ அந்த 3 செட்டு போட்டிருந்தோம் பாருங்கள், அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். சென்டரில் இருக்கிறது இதில் இந்த சென்டரில் இருக்கிற மணிக்கு நேராக வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ரைட் சைடில் இருக்கிறது வந்து ரைட் சைட்லேயும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைட்லேயும் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் வந்து அதில் ஒவ்வொரு நூல் உள்ளே வர அளவுக்கு கொஞ்சம் அதில் கேப் விட்டு நகர்த்தி வச்சுருக்கேன். இந்த கீ ஹோல்டரோட மேல் பக்கம் 2 நூலும் அடிப்பக்கம் 2 நூலும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் மேல் பக்கம் 2 நூல் வந்து உள்ள நுழைச்சி வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதோட பின்பக்கம் திருப்பி மொத்தம் 4 நூல் வரும் இல்லைங்களா, இப்போ வந்து ரெண்டு நூலை வச்சு முடிச்சு போட்டுட்டு அதே மாதிரி பக்கத்துலேயும் திரும்ப 2 நூலை வச்சு முடிச்சு போடுறோம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணுங்க. லூஸாகி கலந்து வராத மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம போட்ட முடிச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கா என்னன்னு திருப்பி அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அது கரெக்டாக உக்காரல அப்படின்னா முடிச்ச கொஞ்சம் லூஸ் பண்ணி திரும்ப அதை சரி பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கும் நேராக அப்போ தான் அழகாக இருக்கும். இதே மாதிரி மீதி 2ம் ஜாயின் பண்ணணுங்க. நான் வந்து எப்போவும் அந்த மணிக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் வச்சு ஜாயின் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா இந்த லெஃப்ட்டு ரைட்டில் இருக்கிறத 2 கார்னருக்கு கொண்டு போய் ஜாயின் பண்ணலாங்க. இதுக்கு மேலே எல்லாமே 10 வச்சு ஜாயின் பண்ணுறது தாங்க வேலை. இப்போ கீழே அந்த 2 ஒரே அளவில் கட் பண்ணோம் இல்லைங்களா, 2 நூலில் ஒரு மணி போட்டுட்டு ஒரே ஒரு நூலுக்குள்ளே சலங்கையை விட்டு நம்ம அது மாதிரி கேண்டில் ஏதாவது ஏற்றி வச்சு அதில் ஜாயின் பண்ணிக்கணுங்க. இந்த கீ ஹோல்டருக்கு மொத்தமாக வந்து 48 மணி தேவைப்படுங்க. சலங்கை வந்து 30 பீஸ் தேவைப்படுங்க. நான் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மணியை வந்து கீழே சலங்கை அளவுக்கு கீழே கொண்டு வந்து இறக்கி விட்டுக்கணுங்க. நான் இதில் பற்ற வைக்கிறேன்ற பேரில் கொஞ்சம் கையில் சுட்டுக்கிட்டேன். அதனால் அவசரமாக ஒரு 2 மட்டும் பற்ற வச்சுட்டு நான் மீதி ஜாயின் பண்ண வீடியோ தாங்க இதில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என்னோடய பிங்க் கலர் கீ ஹோல்டர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பேன் இல்லைங்க, அதில் பாருங்கள் ஜாயின் பண்ணதெல்லாம் இன்னும் நல்லா கிளியராகவே இருக்கும். இந்த கீ ஹோல்டர் ஃபுல் வீடியோ நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியே 2 மாதத்துக்கு மேலேயே இருக்குங்க. அது வேறு காரணங்களுக்காக தள்ளி போயிடுச்சு. இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் இதை முடிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதில் சலங்கை போட்டு போடுறேன் இல்லைங்க, சலங்கை வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி கருத்து போயிடும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த மணியை வந்து ஒரு நூலுக்குள்ளே விட்டு இன்னொரு நூலை வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது வந்து நான் என்னோடய பச்சை மஞ்சள் அந்த கீ ஹோல்டர் இதில் அந்த மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போல்லாம் நான் யாருக்காவது போட்டு கொடுத்தாலும் இந்த சலங்கை இல்லாமல் தாங்க போட்டு கொடுக்குறேன்.
கீ செயின் ஹோல்டர் ஃபுல்லாக போட்டாச்சுங்க. இதுதான் அதோட அவுட்லுக்கு. இதோட பேக் சைட்லேயும் நான் பாருங்கள் எங்கெங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்கேன். முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணது அதெல்லாம் காமிச்சிருக்கேங்க. இது வந்து அதோட பேக் சைடு. இதை போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க.